யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டுருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒன் பாட்டில் தான் பண்ண போகிறோம். பைத்தம்பருப்பு வச்சு ஒரு குருமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குருமா. கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரிச் பைத்தம்பருப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோன்றதே எல்லாருக்கும் அது ரொம்ப. நீங்கள் அதை வந்து இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம், கொஞ்சம் கெட்டியாக பண்ணிட்டேன்னா சப்பாத்தி பூரியோடையும் சாப்பிட்லாம். உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு எதோட பிடிக்கிறதோ, அதாவது இட்லி தோசையோடன்றதே கொஞ்சம் லிக்விடாக பண்ணிக்கோங்க. சப்பாத்தி பூரியோட அப்படிங்கிறதே கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ முதல்ல அதுக்கு உண்டான ஒரு இது வறுத்து எடுத்துக்கலாம். 4 கிராம்பு 4 கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய், பட்டை வந்து ஒரு 1 இன்ச் துண்டத்துக்கு 1, முந்திரி பருப்பு ஒரு 4-5, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட, ஒரு 2-3 பல் பூண்டு, 1 இன்ச் துண்டத்துக்கு ஒரு பீஸ் இஞ்சி. இந்த குருமாவுக்கு வேணுங்கிற காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா. ஜஸ்ட் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் இந்த முந்திரி பருப்பெல்லாம் வறுபட்டுடுத்து அப்படின்னு தெரிகிற லெவலில் நீங்கள் அதை வறுத்துட்டு எல்லாம் போகிறோம். எண்ணெய் எல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ட்ரையாகவே அப்படியே வறுத்துட்டு நீங்கள் இதை அரைச்சிடலாம். ரொம்ப வாசனையாக, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பட்டை கிராம்பெல்லாம் நம்ம அரைச்சிடுறோங்கிறதுனால ஸோ எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப காரமாலாம் இருக்காது. சில பேர் அப்படியே இந்த கிராம்பெல்லாம் வரைச்சி எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த கஷ்டமெல்லாம் இல்லாத ஒரேடியாக அப்படியே இது பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பூண்டு இஞ்சி மட்டும் பூண்டு மட்டும் நாங்கள் இல்லாமல் பண்ணிக்கலாமா மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். எனக்கு நான் பண்ணிக்கிறதே பூண்டு வைக்க மாட்டேன். ஸோ தாராளமாக நீங்கள் பூண்டு இல்லாமல் இது யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கி எல்லாம் மட்டும் நீங்கள் வறுத்துட்டு இதை அரைச்சி பண்ணிடலாம். என்ன புகை வருது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வறுபட்டுடுத்து. இப்போ ஸோ 1 பாட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரே இதில் அட்டை ஸ்ட்ரெச் அப்படியே பண்ண போகிறோம் எல்லாம். ஸோ இந்த குருமாவுக்கு வேணுங்கிறதுக்கு ஒரு 5-6 ஸ்பூன் தேங்காவும் இதோடையே வச்சிடலாம். என்ன ஒரு சின்ன தேங்காயில் ஒரு 1/2 மூடிக்காய் தேங்காய்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 பே லீஃப் போடலாம். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். குவார்ட்டர் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தனியா பொடி ஒரு 3/4 ஸ்பூன் போடும். பச்சை மிளகா வேற வைக்கிறோம். ஸோ காரப்பொடி ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 ஸ்பூன். ஸோ மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம வறுத்துட்டு போட்டு வச்சுக்கோம் இல்லையா, தேங்காய் எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கலாம். நல்ல ஜோராக அரைச்சாச்சு, ஃபைன் பேஸ்ட்டாக. இந்த இதில் வந்து பைத்தம்பருப்பை ஒரு
ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஊற வச்சு வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணலாம். இது எவ்வளோன்னு கேட்டேன்னா 250 கிராம்ஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 6 பேர்கிட்ட சாப்பிட்லாம் இந்த குருமா. அந்தளவுக்கு நான் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து கம்மி பண்ணிக்கோங்க. தண்ணி அதே மாதிரி நல்லா ஒரு பங்குக்கு 3 பங்கு 3.5 பங்கு கிட்ட தண்ணி விட்டுடுங்க. ஸோ நம்ம 3 பங்கு கிட்ட தண்ணி விட்டுட்டோம். இதில் உருளைக்கிழங்கு ஒன்று நல்ல மாதிரி பெரிய உருளைக்கிழங்காக எடுத்து அதை வந்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு துண்டு துண்டமாக ஆக்கி போட்டிருக்கேன். அரைச்ச இந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு நம்ம இப்போ உப்பு போட போகிறதில்ல. ஏன்னா உப்பு போட்டோன்னா பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போ பிடிச்சி வேற போயிடுத்துனா கஷ்டமாக போயிடும். திறந்துட்டு நம்ம உப்பு போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் வாசனைக்கு. புதினா இருந்ததுன்னா புதினா போடலாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இதுவாகவும் இருக்கும். ஒரு கொதி வந்தது இதை மூடிடலாம். மூடிட்டு விசில் மீடியம் ஹையில் வச்சு ஒரு 3 விசில் வாங்குங்க. ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ கொதி வந்துடுத்து ஸ்டேஜில் மூடிடலாம். நல்லா ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கினப்புறமா இதை திறந்துட்டு கொதிக்க விட்டு அப்போ உப்பு போட்டு நம்ம இது பண்ணலாம். அப்போ பார்க்கலாம் நம்ம. ஸோ இது ப்ரெஷர் இறங்கிடுத்து. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்ல ஜோராக இங்கே அப்படியே கம 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 கமன்னு இருக்குது இங்கே வாசனை. இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். எல்லாம் அரைச்செல்லாம் விட்டுட்டோம் நம்ம. இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. உப்போட எல்லாத்தோடையும் சேர்ந்து கொதிக்கட்டும் ஒரு ஃபியூ மினிட்ஸ். இதில் நான் சொன்ன மாதிரி இது 6 பேருக்கு எப்படி கரெக்டாக இருக்குது பாருங்க. நம்ம எந்த இதில் பருப்பு எடுத்துனோமோ அந்த இதால் 3 அளவுக்கு தண்ணி விட்டுருங்கோ. அப்போ தான் இது நல்லா அந்த மாதிரி மலர வெந்து நல்லா குழச்சலாக ஆயிருக்கும். உப்போடு சேர்ந்து இது 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ப்ரெஷர் போர்டில் மூடி மட்டும் வைக்கிறேன். ஏன்னா அதில் போட்டிருக்கிற இந்த உருளைக்கிழங்குக்குள்ளெல்லாம் உப்பு இறங்கிக்கணும். நல்லா அந்த பருப்போடெல்லாம் அந்த உப்பு கலக்கணும். அதனால எனக்கு தெரிஞ்சு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் காரப்பொடி எல்லாமே சேர்ந்து அதில் இருக்குது. ஸோ இந்த காரம் சரியாக இருக்கும். இதுக்கு மேலே காரம் தேவைப்பட்டவா நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ ஜோரான பைத்தம்பருப்பு குருமா நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. அடுப்பை அணைச்சிட்டேன். மேலே கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நறுக்கி போட்டுக்கிறதுனா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தாளிக்கிறேன். ஜஸ்ட் உப்போடு கூட ஒரு மூடி வச்சு ஒரு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மேலே கொதிக்க விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அப்போ தான் உப்பு ஏன் நம்ம முன்னாடியே போடக்கூடாதுன்னா அந்த பருப்பு சரியானபடி இந்த மாதிரி மலர்ந்து வேகாது. நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கோசரம் நிறைய விசில் விட்டோம்னா அடியில் பிடிச்சி போயிடுச்சுன்னா, பைத்தம்பருப்பு அதுவும் பிடிச்சி போயிடுச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு கலந்துக்கோங்க. ஜோரான பைத்தம்பருப்பு குருமா ரெடி. நீங்கள் சப்பாத்தியோட, இட்லியோட, தோசையோட, இல்லை சாதத்துக்கே வேணாலும் நல்ல ஒரு பாஸ்மதி ரைஸ் வச்சுட்டு இதை போட்டு சாப்பிட்டுட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.